நாகையில் தேர்தல் கமிஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட கார்களின் பாக்கி வழங்கவில்லை என்றால் ஆட்சியர் அலுவலகம் முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக வாடகை கார் ஓட்டுநர்கள் எச்சரித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் நாகை மற்றும் கீழ்வேளூர் தொகுதிகளில் பணியாற்றிய தேர்தல் அதிகாரிகள் வாடகை கார்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த கார்களுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை வாடகை பாக்கி உள்ளதாகவும் இதுவரை தேர்தல் ஆணையம் இதை வழங்காததால் ஆத்திரமடைந்த வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நாகை வட்டாட்சியர் அலுவலகம் முன் தங்களது கார்களை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாடகை பாக்கியை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வாடகை கார் ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பில்லு பேமெண்ட் எங்களுக்கு வரல. இது சம்மந்தமாக 3 மாதங்களாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கேட்டதுக்கு தாசில்தாரன் பில்லு கையெழுத்தாகலை, ட்ரெஸரிக்கு போகல, இன்னும் 1 வாரம் காலதாமதம் ஆகுன்றாங்க. அதனால் எங்களுடைய வாகனங்களை போட்டு எங்களுக்கு இன்றைக்கி அவசியம் பணம் வேணும் என்று நாங்கள் போராட்டம்